தமிழ் கடவுள் முருகனுக்கும் வேல்முருகனுக்கும் எப்பவுமே ஒரு தொடர்பு இருந்துட்டு இருக்கு. அதை பத்தி அது நான் வந்து ரொம்ப ஒரு 15 வயசு ஒரு 16 வயசில் தான் நான் உணர்ந்தேன். அப்போ வந்து எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் பாட்டி சொல்லுவாங்க, நீ வந்து தைப்பூசத்தில் தாண்டா பிறந்த, தைப்பூசத்தில் வந்து எல்லாமே காவடி எடுத்துக்கிட்டு வருவாங்க. அப்படி காவடி எடுத்துக்கிட்டு வரும்பொழுது அப்பா வந்து என்ன பண்ணிட்டாரு, தவில் வாசிக்க போயிட்டார். அப்படி ஆனால் அம்மாவுக்கு வந்து காலைல 10 மணிக்கெல்லாம் வந்து இந்த பிரசவ வலி வந்துருச்சு. அப்போ வந்து கன்வே பண்ண முடியாது. எதுவும் அப்போல்லாம் கிராமத்தில் 2005க்கு மேலே தானே மொபைலுங்கிறது. அப்போல்லாம் எந்த கன்வேயும் பண்ணது 79 80கள்லாம். அதனால் நீ ஓ வலி வந்த உடனே யாருமே ஊரில் கிடையாது. எல்லாம் கோயிலுக்கு போயிட்டாங்க சாமி கும்பிட. கரெக்டாக கிருட பகவான் காட்சி அளிக்கும் பொழுது, வட்டமடித்து காட்சி அளிக்கும் பொழுது, வேலை குளிப்பாட்டும் பொழுது பிறந்தேன். அதனால தான் அந்த மைக்கில் இந்தமாரி முதனை கிராமத்தில் வந்து விருத்தாச்சலம் வட்டம் முதனை கிராமம் தனசேகரன் என்பவர் கோயிலில் வாசிக்கிறாரு. அவருடைய மனைவி அமிர்தம்பாள், அவருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கணுன்னே அதை கேட்டுட்டு அப்புறம் அவர் அந்த அலுவலகத்தில் போய் இந்தமாரி மனைவி தான் கன்சீவாக இருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் விபூதி ஏற்று வந்து அன்னைக்கே நெத்தியில் வச்சு வேல்முருகன்னு பேர் வச்சாங்க. அதனால தான் என்னவோ தெரியாது, சுப்பிரமணியபுரம்னு படமே எனக்கு அந்த திருவிழாவில் பிறந்ததால் எனக்கு திருவிழா பாட்டு அமைஞ்சிருக்கும். அதனால் இதனாலே என்னன்னு தெரியாது, ஒவ்வொரு முறையும் முருகர் வந்து நிறைய எனக்கு காட்சி கொடுத்துருக்காரு.